திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி. அதே மாதிரி தாவேகா எதிர்ப்பு வாக்கு வங்கி அதையும் நோக்கி போகுதுல்ல. அப்போ கண்டிப்பாக தாவேகா எல்லாத்துலேயுமே கருத்து சொல்லித்தானே ஆகணும், வேறு வழி இல்லையே. தாவேக்காவுக்கு ஒரு ஆதரவு ஓட்டு வங்கி அவங்க கிரியேட் பண்ணுறாங்க, எதிர்ப்பு ஓட்டு வங்கி இருக்குது. அப்போ தாவேக்கா எதிர்ப்பு ஓட்டு வங்கி முழுமையாக திமுகவுக்குள்ள போகும். ஓகே, அது அவங்களுக்கு நல்லது இல்லைல்ல. ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு கேள்வி இருக்குது சார். இப்போ அவர் திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துகிறார், அது அவருடைய அரசு நிலைப்பாடு, ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க, நான் அதை எதிர்க்கிறேங்கிறது ஒன்று. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகளையும் விமர்சிப்பது, எல்லாரையுமே எதிர்நிலைக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜிக்கலி சரியான ஒரு வியூவாக இருக்கா, இல்லை அது என்ன வியூகத்தில் அதை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் ஒரு பக்கம் அதிமுக பாஜக, இன்னொரு பக்கம் நாம் தமிழர், எல்லாரையுமே அந்த விமர்சன எல்லைக்குள்ளே எடுத்துகிட்டு போகும்போது ஒட்டுமொத்தமாக தாவேக்கா எதிர்ப்பு என்று வரக்கூடியதை அவர் விரும்புகிறாரா, அல்லது அப்படி வர்றது அவங்களுக்கு நல்லதா, அதையும் கேட்குறேன். அவரோட ஸ்ட்ராட்டஜின்னு நான் புரிந்து கொள்வது, அஃப்கோர்ஸ் சம்பத்குமார் அவர் அதை திருத்தலாம். அதாவது திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி முழுமையாக தங்களுக்கு வரணும், தாவேக்கா எதிர்ப்பு வாக்கு வங்கி பிளவுபடணும். ஓகே, தாவேக்கா எதிர்ப்பு வாக்கு வங்கியும் முழுமையாக திமுகவுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா இப்போ எல்லா கட்சிகளும் விமர்சனம் வைக்குது. இப்போ நாம் தமிழர் விமர்சனம் வைக்கிறாங்க, நாளைக்கு பிஜேபி ஏற்கனவே விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திமுக எப்படி நினைக்குதோ அதே தான் தாவேக்காவும். திமுக அவர்களது எதிர்ப்பு வாக்கு வங்கி பிளவுபடணும்னு நினைக்கிறாங்க, தாவேக்காவும் அதை தான் நினைக்குது, பிளவுபடுத்துவதன் மூலமாக. இல்லை, இப்போ இதில் தான் சார், இப்போ இதில் நீங்கள் ரெண்டு பேருமே சொல்லுங்கள். இப்போ திமுகவோ அதிமுகவோ நாம் தமிழர் வரைக்கும் அத்தனை பேருமே ஒரு வாக்கு சதவீதத்தை வாக்குகளாக நிரூபிச்சிருக்கிறாங்க. அப்போ ஆதரவு வாக்கு வங்கி, எதிர்ப்பு வாக்கு வங்கி அப்படின்னு ஒரு டிஃபைன் பண்ண முடியும். தாவேக்காக்கு அப்படி டிஃபைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல பிரதானமாக. அது அவங்களோட கணக்கு தானே. இப்போ தாவேக்காவுக்கும் நாம் தமிழருக்குமான மாபெரும் வித்தியாசம், நாம் தமிழர் அங்கீகாரம் பெற்ற கட்சி, தாவேக்கா பதிவு பண்ணப்பட்ட கட்சி தான். அப்போ அங்கீகாரம் பெற்ற கட்சிகளுக்கு தனியான ஒரு அளவுகோல் வரும். வெறுமனே பதிவு மட்டும் பெற்ற கட்சிகள் எப்படி வேணாலும் அந்த அளவுகோலை மாற்றி அமைச்சுக்கிடலாம். விஜய் ஒரு பாப்புலர் ஸ்டார், அதில் எல்லாம் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. ஸோ இயல்பாக அவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ சதவீதம் வரும். அவங்க வெளியிடுகிற சர்வேலாம் பார்க்கும்போது எனிவேர் பிட்வீன் 20 to 30. ஆனால் அது 10 சார். இன்னைக்கு நான் தராசு ஷியாம் அவர்களை மிஸ் பண்ணுறேன் சார். ஃபீல்டில் சர்வே அவர் எடுத்து கொடுக்கணும் சார். இல்லை இதையா இருக்காரு, அதை தவிர சொல்கிறேன். ஏன்னா செஃபாலஜிக்கலாக இன்றைக்கி சர்வே எத்தனை பேர் எடுக்கிறாங்க, என்ன வருது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கேள்விகள் ஆகிடுச்சு. எல்லா தரப்புல இருந்தும் எங்களுக்கு 30% எப்படி எல்லா தரப்புலேருந்து 2 கோடி உறுப்பினர்கள்னு சொல்கிறாங்களோ அப்படி சொல்கிறாங்களா? அதில் தான் இப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறேன். அதை இப்படி புரிஞ்சுக்கலாம் சார். தாவேக்காவோட கூட்டங்களுக்கு வருபவர்கள் அவங்க நான் பார்க்கறது என்னென்னா, அதை டிவி விஷுவல்ஸ் மூலமாக 30 ஏஜ் குரூப் ஆர் 35 கூட மேக்ஸிமம் வச்சுக்கிடலாம். 18 ஸ்டார்ட் ஆகும்.